الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما جعلنا لبشر من قبلك الخلد أفإن مت فهم الخالدون صدق الله العلي العظيم. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத்து 1 கோடி 2 கோடி ஸலவாத்து ஓதி இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரசூலுல்லாஹி அவங்க பேரை சொன்னாலே நம்ம என்ன செய்யணும்? ஸலவாத்து சொல்லணும். அதுதான் இந்த மஜ்லிஸு ரூஹோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். எனவே எப்பொழுதெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் திருநாமம் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் எல்லாம் உரத்த குரலிலே உற்சாகத்தோடு ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்தி ஹைருன் லக்கும் ஓ மமாத்தி ஹைருன் லக்கும் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம நபி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500வது மீலாது ஷரீஃப் பெருவிழா திருமங்கலத்தில் இப்பொழுது இங்கு மிக சிறப்பாக மிக விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான துஆ கபூலாகக்கூடிய இந்த மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. ஃபித் துன்யா கபுலல் ஆகிரா. சங்கைக்குரிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய தகுதி வாய்ந்த இமாம் ஹஜரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டு மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற திருமங்கலம் மஜ்லிஸுல் உலமா ஜமாத்தை சார்ந்த ஆலிம் பெருமக்கள், பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 2 கோடிக்கும் அதிகமான ஸலவாத்தை ஓதி உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி உங்களை ஹயாத்துள்ளவர்களாக காட்டி அல்லாஹ்வுடைய பேரருளை பெற்றிருக்கிற கண்மணி நாயகத்தின் கண்ணியமான உம்மத்துக்களை, சிறப்பான இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆண்களே, பெண்களே, சிறுவர்களே, இளைஞர்களே, சிறார்களே, ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோரையும் பூமா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்று ஒரு மாபெரும் விழா இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிகுந்த உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாம் காணப்படுகிறீர்கள். இந்த விழா யாருக்காக நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மனதிலே நிறுத்தி, இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இறுதி நபியின் இறுதி நாட்கள். இந்த தலைப்பினுடைய வாசகத்தை முதலில் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இறுதி நபி என்று சொன்னால் என்னங்க? சொல்லுங்களேன். கடைசி நபி. கடைசி நபின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு பிறகு நபி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு பிறகு நபி இல்லை. இனி அவர்கள் தான் நபி. எது வரைக்கும் அவங்க நபி?
கியாமத்து வரைக்கும் அவங்க நபி. அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ் நபி இல்லை, முன்னாள் நபி அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாதவர்களை சொல்ல முடியாது இல்லையா? இறுதி வரைக்கும் அவர்கள் தான் நபி. இந்த உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம். இறுதி நபியின் இறுதி நாட்கள் அப்படின்னா, இறுதி நாட்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுடைய இறுதி நாட்கள்னா என்ன? அதுக்குள்ள என்ன நீங்க உத்தேசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் சேர்ந்தே பேசுவோமே. ஏன்னா ஒரு பகுதி இருட்டா இருக்குது, அந்த பக்கத்துக்கு கொஞ்சம் வெளிச்சமா இருக்குது. நீங்க பேசினாதான் எனக்கு என்ன செய்யும், நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்கன்னு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு முந்திய கடைசி நாட்கள் இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, அப்படித்தானங்க? அந்த வஃபாத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகள், கடைசியில அவர்களுக்கு ஏற்பட்ட சில சம்பவங்கள். இப்ப வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா இப்ப அவங்க இருக்காங்களா இல்லையா? போயிட்டாங்களா இருக்காங்களா? சொல்லுங்களேன். இருக்காங்க. அப்படின்னா வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு என்ன அர்த்தங்கிறது நம்ம முதல்ல விளங்கிக்கணும். ஏன்னா கபூர்ல நம்ம கொண்டு வச்ச உடனே முதல்ல நம்மகிட்ட கேட்கப்படுகிற கேள்வி, முன்கர் நக்கீரால கேட்கப்படுகிற கேள்வி என்னங்க? சொல்லுங்களேன். மன் ரப்புக்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் இஸ்லாமிய தெளிவுள்ளவர்களாக இருக்கிறீங்க. முதல்ல கேட்கிற கேள்வி என்ன? மன் ரப்புக்க. மன் ரப்புக்கன்னா என்னங்க அர்த்தம்? உங்க ரப்பு யாரு அப்படின்னு யார் கேட்பா? முன்கர் நக்கீர் கேட்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு நம்ம சரியான பதிலை சொல்லுவோம், தௌஃபீக் செய்வானாக அல்லாஹ். அதுக்கு அடுத்த என்ன கேள்வி கேட்கப்படும்? மன் ரப்புக்காவுக்கு அடுத்த செகண்ட் கேள்வி என்னங்க? ஒமன் நபியுக்க. பெண்களும் சொல்றாங்க. மார்க்கத்தினுடைய ஞானம் நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆனா ஒரு சின்ன திருத்தம், கேள்வியில வந்து மன் நபியுக்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நாம ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். உங்க நபி யாரு அப்படின்னு கேட்க மாட்டாங்க, உங்க ரப்பு யாருன்னு கேட்கறது கரெக்டு தான். ஆனா உங்க நபி யாருங்கிற வாசகம் அந்த கேள்வியில இடம்பெறாது. புகாரி ஷெரீஃப்லயே ஹதீஸ் வருது. முன்கர் நக்கீர் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, மன் நபியுக்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்க நபி யாருன்னு கேட்க மாட்டாங்க. பின்ன எப்படி கேட்பாங்க? மா தகூலு ஃபி ஹாதர் ரஜுல். இதோ இருக்கிறாங்களே, இவங்களை பத்தி என்ன அபிப்பிராயம் நீங்கள் சொல்கின்றீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? இதோ இதோ இருக்கிற இவர்கள். இதோ இருக்கிற இவர்கள் அப்படின்னா அது யாருக்கிட்ட சொல்லுவோம்? இவர்கள், இவர், இவன், இவர்கள் அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? இப்ப அந்த தூரமா இருக்கிறாங்களா, அவங்கள பத்தி நான் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவேன்? அவர்கள் அப்படித்தானே சொல்லுவேன். இவர் அப்படின்னு சொல்லணுமானா அவர் எப்படி இருக்கணும்? பக்கத்துல இருக்கணும். இவர்கள், இவர் அப்படின்னு சொல்லணுமானா அவங்க யாராக இருக்கணும்? பக்கத்திலே இருக்கணும். அர்த்தோடு நாம அவரை என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்பதானே இவர் யாரு அப்படின்னு கேட்க முடியும். அப்ப பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கக்கூடிய நசீபு, முதல்ல சந்திக்கிற நசீபு நமக்கெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக, ஏற்படுத்தி தருவான். ஏன்னா முதல்ல நம்ம யாரைத்தான் சந்திப்போம்? முன்கர் நக்கீர சந்திப்பதற்கு முன்பாக யாரை சந்தித்து விடுவோம்? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து விடுவோம். அப்பதான் முன்கர் நக்கீரை இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணுமானா, அப்ப நம்ம யாரை சந்திப்போம்? கபூர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்திப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் சந்தித்து அவர்களை பார்க்கிற அந்த சூழ்நிலையில தான் இவங்க யாரு, இவங்களை பத்தி இவங்க அபிப்பிராயம் என்ன என்று கேள்வி கேட்கப்படும். அப்படி கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்க தான் எங்க நபி அப்படின்னு சொல்லுவோம்ல. இவங்க தான் எங்க நபி. ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா. எங்களுக்கு நேரான மார்க்கத்தையும் தெளிவான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர் என்று பதில் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பவும் அவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் எப்படி இருக்கிறாங்க? நபியாக இருக்கிறாங்க என்று தானே அர்த்தம். புரியுதா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாள் நபி அல்ல, இந்நாள் நபி. இந்நாள் மட்டுமல்ல, கடைசி நபின்னு சொல்லிட்டோம்.
கியாமத்து வரைக்கும் அவங்க தான் நபி என்று சொல்லிவிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கியாமத்து வரைக்கும் அவங்க தான் நபி, கியாமத்து வரைக்கும் அவங்க நபியாக இருக்கிறாங்க, இருப்பாங்க. விளங்குதுல? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்கள் என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் 3 கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடி உள்ள காலம். 2வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகத்திலே பிறந்து இந்த உலகத்திலே வெளிப்படையாக பூத உடலோடு வாழ்ந்த காலம், வாழ்ந்து மறைந்த காலம். 3வது, பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த காலம், மரணத்திற்கு பிறகு உள்ள காலம், அதாவது இப்போது உள்ள காலம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. 63 வயசு 3 நாட்கள். எத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க? 63 வயசும் 3 நாட்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த காலம் அப்பவும் அவங்க எப்படி இருந்தாங்க? ஹயாத்தா இருந்தாங்க, நபியா இருந்தாங்க. அதற்கு பிறகு வஃபாத்தான பிறகு இப்பொழுதும் எப்பொழுதும் கியாமத்து வரைக்கும் எப்படிதான் இருக்கிறாங்க? அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க, ஹயாத்தா தான் இருப்பாங்க, நபியாகவும் அவங்க இருக்கிறாங்க, இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நபியினுடைய சிஃபத்தை பற்றித்தான், அவர்களுடைய மாண்பை பற்றித்தான் இப்பொழுது நாம் சில செய்திகளை மாத்திரம் சொல்ல இருக்கிறோம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது அவங்க மறைவதற்கு முன்னாடி உள்ள நாட்கள் இறுதி நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஒரு வகையில பார்த்தா இப்போ சூரியன் இருக்குதா? இப்போ இல்ல. சூரியன் என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சிருச்சு. அப்படின்னா சூரியன் மறைஞ்ச உடனே சூரியனுடைய இறுதி நாள் இன்று அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? அப்ப அது இறுதி நாள் அல்ல. ஏன் இறுதி நாள் அல்ல? சூரியன் இன்று மறைந்து விட்டால் மறைந்த பிறகு இந்த சூரியனுக்கு இந்த நாள் இறுதி நாளா? இல்லை. ஏன் இறுதி நாள் அல்ல? நாளைக்கு வருங்கிறது அல்ல. நாளைக்கு வருங்கிறதுனாலயே இறுதி நாள்னு சொல்ல முடியாது. எங்க சூரியன் இப்ப நம்ம ஊர்ல மறைஞ்சிருச்சு. சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா இப்ப எங்க இருக்கு? சூரியன் இருக்குதா? போயிடுச்சா? உலகத்தை விட்டே போயிடுச்சா? இருக்குதுல. எங்க இருக்கு? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இந்த டிகிரி, இந்த ஊரினுடைய டிகிரியை விட்டு மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த ஊரினுடைய டிகிரிக்கு அடுத்த டிகிரியில அங்க உதயமாயிருக்கும். அப்படித்தானே? இங்கு மறையுது அப்படின்னா இன்னொரு டிகிரி, இந்த ஊரினுடைய டிகிரி எத்தனையோ அந்த டிகிரிக்கு அடுத்த டிகிரியில எந்த ஊர் இருக்குதோ அங்க என்ன ஆயிருக்கும்? அது உதயமாயிருக்கும். அப்படின்னா சூரியனுக்கு கடைசி நாளுங்கிறதே கிடையாது. அப்படித்தானே? இந்த ஊர்ல மறைஞ்சிருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஊர்ல அது என்ன ஆயிடுச்சு? உதயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அங்கேயும் சூரியன் இருக்கிறது, எங்கேயும் சூரியன் இருக்குது. அங்க மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா இங்க உதயம் ஆயிடும். அப்படித்தானே? இங்க உதயம் ஆயிடுச்சுன்னா அங்க மறைஞ்சிடும், இங்க மறைஞ்சிடுச்சுன்னா அங்க என்ன ஆயிடும்? உதயம் ஆயிடும். சூரியனுக்கு உதயம் அப்படிங்கிறது தான் இருக்குதே தவிர அதுக்கு மறைவு அப்படிங்கிறது நம்மளை கவனிச்சு சொல்லலாமே தவிர உலகத்தை கவனிச்சு என்ன செய்ய முடியாது. அதே போல பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 63 ஆண்டு காலம் அந்த சூரியன் உதயமாக இருந்தது. உதயமாக இருந்த அந்த சூரியன் மறைந்து விட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னொரு பக்கத்தில் அந்த சூரியன் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி நாள் என்று அவர்கள் வஃபாத்தான அந்த நாளை நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. எப்படி சூரியன் மறைந்து விட்டால் அந்த சூரியனுக்கு இன்று கடைசி நாள் அல்லையோ, அதே போல பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த நாள் அவர்களுடைய கடைசி நாள் அல்ல, இறுதி நாள் அல்ல என்பதை முதலிலே நாம் ஆழமாக நாம் பெருமானாரை பற்றியோட நம்முடைய ஈமானை, நம்முடைய அழுத்தமான கொள்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பும் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, குந்து ஹாத்தமன் நபியின் வ ஆதமுன் லமுன்ஜதிலும் பைன தீனி வல் மா. நான் ஹாத்தமுன் நபியாக, இறுதி நபியாக இருந்தேன்.
எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் உருவாகி கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் நான் எப்படித்தான் இருந்தேன், நபியாக இருந்தேங்கிறதல்ல, இறுதி நபியாக இருந்தேன்கிறான். அப்படின்னா ஆகிரு நபி மட்டுமல்ல, கடைசி நபி மட்டுமல்ல, அவங்க தான் யாரு? அவ்வளுன் நபி, ஆரம்ப நபியும் அவர்கள் தான். இறுதி நபி மட்டுமல்ல, அவங்க தான் யாருங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சா எப்படி இந்த கரண்டு போய் பழையபடி வந்துருச்சுல, இதே மாதிரிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹயாத். தேவபந்தனுடைய காரி தையீப் சாப் சொல்லுவாங்க, தேவபந்த் மதரசா இருக்குல்ல, அந்த மதரசாவுடைய காரி தையீப் சாப் 40 வருஷ காலம் முஹ்தமிமா இருந்தவங்க. அவங்க ஒரு சொற்பொழியோட சொல்றாங்க, உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத விளக்குறாங்க. ஃபுக்கஹாக்கள், மார்க்க சட்ட மேதைகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சுவிட்சை எரிஞ்சு கொண்டிருக்கிறது விளக்கு, எரிந்து கொண்டிருக்கிற அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு உடனே போட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? அது மாதிரி தாங்கிறாங்க. எப்படி விளக்கு ஆஃப் ஆயிடுச்சு, ரெண்டாவது உடனே வந்துருச்சுல, அதே மாதிரி பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்து மவுத்து ரெண்டுக்கும் இடையில உள்ளது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு உடனே போட்ட மாதிரி தான், உடனே ஹயாத்து ரூஹு திரும்பி விட்டது என்று கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை குறித்து ஃபுகஹாக்களுடைய கருத்து இது என்று காரி தையீப் சாப் அவர்கள் நமக்கு அதை பதிவு செய்கிறார். என்றால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தினுடைய யதார்த்தம், அந்த வஃபாத்தினுடைய தன்மை, அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத முதல்ல நாம விளங்கி கொள்ளணும். சராசரி மனிதர்களை போல அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது என்பதை ஆரம்பமாக உங்களிடத்துல நான் கேட்டுக்கொண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களின் காலம் நெருங்க நெருங்க, அவர்களின் இறுதி காலம் நெருங்க நெருங்க அதை சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களுக்கு என்ன செய்தாங்க, போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவர்களை தயார்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை இந்த உலகம் தாங்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, மூத்தாயிட்டாங்கன்னு சொன்ன சஹாபாக்கள் தாங்க மாட்டாங்க, அவர்களால் அதை ஜீரணிக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மனசை பக்குவப்படுத்தி தயார் நிலைக்கு கொண்டு வருவதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில், ஒவ்வொரு கட்டங்களிலும், ஒவ்வொரு நிலைகளிலும், பல்வேறு சஹாபாக்களிடத்துல அல்லது பல்வேறு சந்தர்ப்பங்களில தனித்தனியாகவும் மொத்தமாகவும் அந்த கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார். நீண்ட ஒரு தலைப்பு, நான் சுருக்கமாக சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த வருஷம், அந்த வருஷத்தினுடைய ரமலான், அந்த ரமலான் மாதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி பத்துல என்ன செய்வாங்க, எப்பொழுதுமே ஏத்திகாஃப் இருப்பாங்க. எப்பொழுதுமே கடைசி பத்துல ஏத்திகாஃப் இருப்பாங்கன்னா 10 நாளைக்கு ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஆனா அந்த வருஷம், எந்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறாங்களோ அந்த வருஷம் 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க. எத்தனை நாள்? அப்ப அதுல என்ன சொல்ல வர்றாங்க, என்னுடைய நேரம் நெருங்கி விட்டது, எனவே நான் அதிகமாக ஆயத்த பணிகளில், ஆயத்த தயாரிப்புகளில் இருக்கிறேன் என்பதை சொல்லாமலே இந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இது முதல் விஷயம். எப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு, வஃபாத்தானது ரபியுல் அவ்வல்ல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்லயே ஒரு குழு கொடுத்துட்டாங்க, ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு செய்தி, கடைசி நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகக்கூடிய அந்த கடைசி நாளில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை பார்க்க வருகிறார்கள், தன் தந்தையை பார்க்க வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடல் நலம் சற்று பாதித்து விட்டது, கொஞ்சம் நோய் வந்து விட்டது. கடைசியாக ஜன்னத்துல் பக்கீல ஒரு ஜனாசாவுல கலந்து கொண்டு வந்தார்கள்.
ஜனாசாவுல கலந்து கொண்டு திரும்பி வருகிற பொழுது அவர்களுக்கு தலைவலி ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல அவங்களுக்கு வந்த நோய் என்னங்க? சஃபர் மாதத்தினுடைய கடைசியிலேயே நோய் வந்து விட்டது. சஃபர் மாதத்தினுடைய 29வது நாளில அவர்களுக்கு தலைவலி வந்து விட்டது. அந்த தலைவலியோடு வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? வீட்டுக்கு வருகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், எனக்கு கடுமையா தலைவலிக்குதுன்னாங்க. யாருக்கு? அவங்களுக்கு. எந்த அளவுக்கு மஹப்பத் இருக்குதோ, எந்த அளவுக்கு காதல் இருக்குதோ, அந்த காதல் உள்ள 2 பேருக்கும் பல்வேறு வகைகளில் ஒற்றுமை ஏற்படும் யதார்த்தமாகவே. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆயிஷா நாயகி மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பிரியம் அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல. அது எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரியம் வைத்திருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த பிரியத்தை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். அந்த பிரியத்தை பல்வேறு சந்தர்ப்பங்களில வெளிப்படுத்தியும் இருக்கிறார்கள். இப்ப யதார்த்தமா ஆயிஷா நாயகி கடுமையான தலைவலியோடு யார சொல்லலாம், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார், சாதாரணமாக எடுத்துக்கொள்வார். அதனால அந்த நேரத்திலையும் ஒரு ஜோக் அடிச்சாங்க. யார்கிட்ட? அருமையான மனைவி ஆயிஷாட்ட. ஆயிஷா, உனக்கு தலைவலிக்குதா? கவலைப்படாத. ஒருவேளை அவங்க சொல்றாங்க, ஒருவேளை இந்த தலைவலியே உனக்கு கடைசி நோயாக இருந்து ஒருவேளை நீ வஃபாத்தாயின்னு வச்சுக்கையேன், சும்மா பேசுறாங்க, வச்சுக்கையேன் அப்படின்னா நீ பாக்கியசாலி. நானே உன்னை குளிப்பாட்டி, நானே உன்னை ஜனாசா செலவு வச்சு நான் உன்னை அடக்கம் செய்வேன். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத தன்னை பிரியத்திற்குரிய மனைவி ஆயிஷாவிட்ட சொல்றான். இப்ப நம்ம மனைவிட்டு இதை சொல்ல முடியுமாங்க? கொஞ்சம் காய்ச்சலா படுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தலைவலின்னு, பரவாயில்ல நீ காய்ச்சலா இருந்தா கவலைப்படாத, உனக்கு நான் ஜனாசா செலவு வைக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். இளவு மனுஷன், நம்ம எப்பண்டா இந்த ஊரை விட்டும் உலகத்தை விட்டும் போவான்னு காத்திருக்கிறீங்க? என்ன அடுத்த பிளான் எதுவும் வச்சிருக்கீங்களா? 2வது கல்யாணம் பண்ண போறீங்களோ அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதே மாதிரி ஆயிஷானை கேட்டாங்க. அப்படின்னா நான் வஃபாத் ஆனுங்கிறத எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. நான் வஃபாத் ஆன உடனே நீங்க மற்ற மனைவிமார்களோடு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறாங்க. எந்த ஒரு கஷ்டமான நேரத்திலையும் நாம் அல்லாஹ்வுடைய கலாவை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலையை ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில உருவாக்கினாங்க. அந்த வகையில ஆயிஷா என்கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க, அம்மா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. கவனத்தை டிவைட் பண்றாங்க. நான் சொன்னது வேற நோக்கத்தில் இல்லை, ஆனா எனக்கு உண்மையில ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு ஆயிஷாவுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பினார். உண்மையிலே அவங்களுக்கு தலைவலியில இருந்து அவங்களுடைய நோய் ஸ்டார்ட் ஆகுது, நோய் ஆரம்பமாகுது. ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரி கடுமையான நோய் கொஞ்சம் கொஞ்சமாக வருது போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது போகுது, கூடுது குறையுது. இப்படியே கிட்டத்தட்ட 9 நாட்கள் 10 நாட்கள் நீடித்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ கடைசி நாள்ல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பாப்பாவை பார்க்க வர்றாங்க. கொஞ்சம் கஷ்டமான நிலை, பாப்பா சிரமப்படுகிற அந்த காட்சியை பார்க்குறாங்க. பார்த்து இருக்கிற அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்கள்ல என்னென்ன செய்தாங்க, நிறைய செய்திகள் அறிவிச்சுல வருது. யார் யாருக்கு என்னென்ன வகையில வசியத்து செய்ய வேண்டுமோ, யார் யாருக்கு என்னென்ன வகையில என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொன்னார். அன்சாரிகளை பற்றி எடுத்து சொன்னார். அன்சாரிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் நம் ஊரை விட்டும் வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு துறந்து மதீனாவுக்கு வந்த பிறகு நமக்கு இருக்க இடம் கொடுத்தார்கள் இல்லையா, அரவணைத்தார்கள். அவர்கள்தான் என்னுடைய மேலாடையும் என்னுடைய உள்ளாடையும், கர்ஷி வைபத்தி என்று அன்சாரிகளுடைய சிறப்பை எடுத்து சொன்னார். அப்படின்னா எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அன்சாரி தோழர்கள். எனவே அவர்கள் விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அவர்களை நீங்கள் மறந்து விடக்கூடாது, நன்றி மறந்து விடக்கூடாது. இந்த தீனை ஹயாத்தாக்கியவர்கள் அவர்கள், இந்த தீனுக்கு உயிரூட்டியவர்கள் அவர்கள். இந்த தீன் இன்று இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய பங்களிப்பு மகத்தானது என்ற அன்சாரிகளை பற்றி நிறைய செய்திகளை சொன்னார். அதே மாதிரி நிறைய சஹாபாக்கள், சித்திக் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வசியத்து செய்தார்கள். உங்களை போல அல்ல அபூபக்கர், நீங்களெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் ஈமான் கொண்டீர்கள், ஆனால் எந்த ஆதாரத்தையும் கேட்காமல் என்னை நபியாக ஏற்றுக்கொண்டவர் தான் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
யார் யார் இந்த உலகத்திலே எனக்கு என்னென்ன வகைகளில் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே கைமாறு செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கரை தவிர என்று சொன்னார். அபூபக்கர் செய்த அந்த உதவி இருக்குத, அந்த உதவிக்கு என்னால இந்த உலகத்துல என்னதான் செய்தாலும் அது கைமாறாக ஆகாது. அவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள். யார்? அபூபக்கர் சித்திக் நாயகம். ஆனா அந்த அபூபக்கருக்கு அல்லாஹ் தான் என்ன செய்யணும், அதற்குண்டான கைமாறு, அதற்கான பகரத்தை கொடுக்கணும். அப்பதான் அது ஈடாகும். அதற்கு அந்த அளவிற்கு எனக்கு உபகாரம் செய்திருக்கிறார்கள் என்று ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லா வாசலையும் அடைச்சிருங்க. மனைவிமார்களுடைய அந்த வாசல் இருக்குதே, அது நேரா வாசல்ல இருந்து மஸ்ஜித் நபிக்கு வர்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா வாசலையும் அடைச்சிருங்க. ஆனா அபூபக்கர் வரக்கூடிய வாசலை தவிர அதை மட்டும் என்ன செய்ய வேண்டாம், அடைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர் எனக்கு அடுத்த கலீஃபாங்கிறத சொல்லாம சொல்லி அவர் அந்த வாசல் வழியாக தொலை வைக்க வேண்டிய வருவதற்கு தேவையான ஒரு நிலையை முதுக்கூட்டியை முற்படுத்தி அதை சொல்லி தயார்படுத்தினார். இப்படி பல்வேறு வசியத்துகள், யார் யாரை பற்றி என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்கிறார்கள். பாத்திமா நாயகி வருகிறார்கள், கலக்கமான முகத்தோடு வருகிறார்கள். வேதனையான அந்த நிலையில பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். வந்தப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். மகளை பக்கத்திலே அழைத்தார்கள். மகளை இங்க வாம்மான்னு சொன்னாங்க. மகளை அழைத்து ஏதோ ஒரு ரகசியமாக காதிலே ஏதோ ரகசியம் பேசினார். அந்த செய்தியை சொன்ன உடனே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார். மகள் அழுவதை பார்த்து சகிக்க முடியாமல், தாங்க முடியாமல், ஏன்னா ஃபாத்திமா அழுதா அதை பெருமானாரால தாங்க முடியாது. அவ்வளவு பிரியம், கொல்ல பிரியம். ஏன்னா கதீஜா நாயகி இருக்கும் பொழுது, ஹயாத்தா இருக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளையும் அவர்களே இருந்து கல்யாணம் செய்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா சின்ன பிள்ளை யாரு? ஃபாத்திமா நாயகி. வஃபாத்தாகும் பொழுது கதீஜா நாயகி வசியச் செய்தாங்க. ஆயிஷா, அதாவது ஃபாத்திமா நாயகியை பத்தி அவங்களை நீங்க நல்ல கவனிச்சுக்கணும் என்று பல்வேறு வகையான உபதேசம் ரசூலுல்லாஹ் கையில ஒப்படைச்சிட்டு போனாங்க. அதனால எப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்ல போயிட்டு வந்தாங்கன்னா முதல்ல யாரை சந்திப்பாங்க? ஃபாத்திமா நாயகி சந்திப்பாங்க. ஃபாத்திமா நாயகி பெருமானாருடைய மஜ்லிஸுக்கு வர்றாங்கன்னா அன்னை ஆயிஷா சொல்றாங்க, அந்த நடை எப்படி இருக்கும்னா ரசூலுல்லாஹ் மாதிரியே இருக்கும். அன்னை ஃபாத்திமாவோட நடை எப்படிங்க இருக்கும்? அவங்க நடந்து வந்தால் அது பெருமானார் எப்படி நடந்து வருவார்களோ அப்படியே இருக்கும் அந்த நடை. அந்த நடையில வருவார்கள் ஃபாத்திமா நாயகி. அப்படி வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று மகளுடைய தலையில முத்தமிட்டு அரவணைத்து வரவேற்று பக்கத்திலே அமர வைத்து வந்த காரணத்தை பேசுவார்கள். அதே மாதிரி ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றால் அவர்களும் எழுந்து பெருமானாரை அரவணைத்து முத்தமிட்டு வரவேற்று உட்கார வைப்பார்கள் என்று ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். எனவே இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண வந்திருக்கிறார்கள், ஆனால் எழுந்திருக்க முடியல. எப்போதும் உள்ள அந்த வழக்கத்தை போல எழுந்திருக்க முடியல. பலகீனமான நிலையில் படுத்திருக்கிற பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகி கிட்ட வரவழைத்து ஏதோ ரகசியம் சொன்னார். அந்த ரகசியத்தை கேட்டு, அந்த செய்தியை கேட்டு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார். ஆனா ஃபாத்திமா நாயகி அழுதது ரசூலுல்லாஹ்வால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஒரு சந்தர்ப்பத்துல பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கத்துல ஹஜ்ரத் ஹுசைன், ஒரு தொடையில ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வச்சிருக்கிறாங்க, சின்ன குழந்தை, கை குழந்தை. இன்னொரு பக்கத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர் ரசூலுல்லாஹ்வுடைய மகன், பெருமானாருக்கு மாரியத்துல் கிப்திய்யா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக பிறந்த ஒரு ஆண் மகன். அவங்க யாருங்க? இப்ராஹிம். அந்த இப்ராஹிம்ங்கிற குழந்தையும் பக்கத்துல வச்சிருக்கிறாங்க. ஒரு கையில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, மறுகையில யார் இருக்கிறா? அதாவது இப்ராஹிம் இருக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பிள்ளைகளையும், தன் பிள்ளையையும் பேர பிள்ளையும் வைத்து கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். வாலைக்க வலைஹிஸ்ஸலாம், வாலைக்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ஒரு செய்தி சொல்ல சொன்னான். ரெண்டு பிள்ளைகளை வச்சு நீங்க சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க.
ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு பேருமே உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க அப்படின்னா, ஒருவர் இருக்கணுமானா நீங்க இன்னொருவரை தானம் செய்ய வேண்டும். ஹுசைன் இருக்க வேண்டும் என்றால் இப்ராஹிம், உங்களுடைய மகன் இப்ராஹிமை நீங்கள் தானமாக என்னிடத்திலே கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் இருக்க வேண்டும் என்றால் ஹுசைன் அவர்களை நீங்கள் என்னிடத்திலே தானமாக கொடுத்து விட வேண்டும். யாராவது ஒரு ஆணைத்தான் நீங்க சூஸ் பண்ணலாம், தேர்ந்தெடுக்கலாம். யாரை வைக்கிறீங்க, யாரை தானமா கொடுக்குறீங்க? அல்லாஹ் கேட்கிறான். யாரையாவது ஒரு ஆள் அல்லாவுக்கு குர்பானி கொடுத்துருங்க, அல்லாவுக்கு தானம் கொடுத்துருங்க. ஒரு ஆளை நீங்க வச்சுக்கங்க. யாரு அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஹுசைனையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய மகன் இப்ராஹிமையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். யாரை வைத்துக்கொண்டு யாரை தானம் கொடுக்க போகின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்க சொன்னான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். ஒரு ஆள் யாருங்க? ஹுசைன். அவங்க யாருங்க? பாத்திமா நாயகியுடைய அருமையான பிள்ளை, செல்ல பிள்ளை. இன்னொரு யாரு? சொந்த மகன், தங்களுக்கு பிறந்த ஆண் மகன் இப்ராஹிம். இப்ப ரெண்டு பேரையும் பாக்குறாங்க, இங்கேயும் பாக்குறாங்க, அங்கேயும் பாக்குறாங்க, இங்கேயும் யாரைத்தாங்க விட முடியும்? நமக்கு அப்படி ஒரு இடம் வந்தா தர்ம சங்கடமான சூழ்நிலை தானே. யாரையும் நாம் தானம் செய்ய முடியாது, யாரையும் யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது. நம்மள ரெண்டு பேரையும் விட்டுற யாருதான்னு கேட்போம். ஆனா அதுதான் நிபந்தனை போட்டுட்டான், யாராவது ஒரு ஆளத்தை நீங்க வச்சுக்க முடியும். ஒரு ஆளை என்னிடத்திலே தானமாக கொடுத்து விடுங்கள். யாரை தானம் கொடுக்கின்றீர்கள், யாரை தாரை வார்க்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்டுட்டான். இப்ப இப்ராஹிமை பாக்குறாங்க, அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாக்குறாங்க மகன். இன்னொரு பக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேரப்பிள்ளையை பாக்குறாங்க. இப்படியே பார்த்துட்டு கண்களிலிருந்து நீர் தார தாரையாக விடுகிறது. அழுது கொண்டே சொன்னார்கள், இப்ராஹிமை நான் கொடுத்தால் அது எனக்கு சங்கடம் தான், என்னுடைய மகன் நான் எப்படி கொடுக்கிறது? அதே நேரத்தில் ஹுசைன் நான் செல்லமாக வளர்க்கிற பிள்ளை, பேரப்பிள்ளை, நான் யாரை கொடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே எனக்கு சங்கடம், ரெண்டுமே எனக்கு துயரமான ஒரு முடிவாகத்தான் அது இருக்கும். ஆனால் அவங்க சொல்றாங்க, ஒருவேளை நான் இப்ராஹிமை தானமாக வார்த்து விட்டால் அது எனக்கு மட்டும்தான் சங்கடமா இருக்கும், நான் அழுவேன், எனக்கு துயரமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் ஃபாத்திமாவுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தானமாக கொடுத்தா அது எனக்கு மட்டும் சங்கடமா இருக்காது, யாருக்கும் சங்கடமாக இருக்கும், ஃபாத்திமாவுக்கும் சங்கடமா இருக்கும். நான் மட்டும் அழமாட்டேன், என் மகள் ஃபாத்திமாவும் அழுவாள். எனவே இப்ராஹிமை நான் தானமாக கொடுத்தால் நான் மட்டும்தான் அழுவேன். ஆனால் ஹுசைனை நான் தானமாக கொடுத்து விட்டால் என்னுடைய மகள் ஃபாத்திமாவும் சேர்ந்து அழுவார்களே. என்னுடைய மகள் ஃபாத்திமா அழுவதை என்னால் பார்க்க முடியாது, அவங்க அழுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, சகிக்க முடியாது. அதனால் ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, என் மகன் இப்ராஹிமை எடுத்துக்கிறப்பே, என் பேரப்பிள்ளை என் ஃபாத்திமாவுடைய மகனை நீ விட்டு விடு. ஏன்னா ஃபாத்திமா கண் கலங்குவதை என்னால் நான் பார்க்க முடியாது, சகிக்க முடியாது என்று சொன்ன அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா அழுவதை என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, சகிக்க முடியாது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கடைசி நாளில் மரண படுக்கையில் படுத்திருக்கிற பொழுது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். வந்து அவர்களை கிட்ட வாமா என்று சொல்லி ஏதோ ஒரு செய்தி சொல்கிறார்கள். ஆனால் பக்கத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். ஃபாத்திமா அழுவதை பார்க்க முடியுமா அவங்களால? தாங்க முடியுமா அவர்களால? சகிக்க முடியுமா அவங்களால? உடனே அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பக்கத்தில் வரவழைத்து இன்னொரு செய்தி சொன்னார்கள். அந்த செய்தி சொன்ன உடனே ஃபாத்திமாவுக்கு சந்தோஷம் வந்து அவங்க என்ன செய்தாங்க, சிரிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஃபாத்திமாவை சிரிக்க வச்சுட்டோங்கிற சந்தோஷத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை அவர்களிடத்திலே பகிர்கிறார்கள். இப்ப இந்த சம்பவத்தை, இந்த செய்தியை தூரத்துல இருந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி வீட்டுல தங்குவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி வீட்டுல தங்குவாங்க. ஒவ்வொரு நாள் தங்கும் பொழுது நாளைக்கு நான் எங்க போகணும், நாளைக்கு யாருடைய ஷிஃப்ட், யாருடைய முறை அப்படின்னு கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்களே, ரொம்ப சிரமமாகவும் இருக்குது, அவர்களால எழுந்து செல்ல ஒவ்வொரு இடத்துக்கா போறதுக்கும் முடியல, கஷ்டமாகவும் இருக்குது. அதனால மனைவிமார்கள்லாம் விளங்கிக்கிட்டாங்க, நாளைக்கு எங்கன்னு கேட்கறத பார்த்தா, நாளைக்கு யார் வீடு அப்படின்னு கேட்கறத பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டுக்கு போறது அவங்க என்ன செய்யறாங்க, சிரமப்படுறாங்க. ரெண்டாவது
அவங்களே சேர்ந்து சொன்னாங்க, நீங்க ஆயிஷா வீட்டிலேயே நீங்க இருந்து கொள்ளலாம், அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்றால் எங்களுடைய எல்லா நாட்களையும் ஆயிஷாவுக்கு நாங்கள் தந்து விடுகிறோம் என்று சொல்லி பெருமானார் அந்த நேரத்திலேயும் மனைவியுடைய திருப்தியோடு மனைவிமார்களுடைய அனுமதியோடு ஆயிஷாவுடைய வீட்டில கடைசி காலத்தை கழித்தார்கள், கடைசி நாட்களை கழித்தார்கள். அப்படி ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மகள் ரகசியமாக பேசுகிறது போல் கிட்ட வந்து காது கொடுத்து கேட்கறது முறையில்லை, அது பிரவேசி அல்ல இல்லையா? அதனால தள்ளி நிற்கிறாங்க. ஆனா ஏதோ ரகசியம் பேசுறாங்க. முதல் ரகசியம் சொன்ன பொழுது அழுதார்கள், இரண்டாவது ரகசியம் சொன்ன பொழுது சிரித்தார்கள். முதலிலே துக்கம், இரண்டாவது மகிழ்ச்சி. பாத்திமா நாயி அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தப்போ, மறுமை மகளே, எனக்கும் உனக்கும் உள்ள உறவை கொண்டு நான் கேட்கிறேன், எனக்கும் உனக்கும் உள்ள நெருக்கத்தை வைத்து நான் கேட்கிறேன். முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா ஆயிஷா நாயிக்கு கல்வியின் தேட்டம், கல்வியின் தேடல். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள அதிகமான செய்திகளை இந்த உலகத்திற்கு நமக்கு கொண்டு வந்து தந்தவர்கள் யார்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால கல்வியினுடைய நாட்டமும் தேட்டமும் அதிகம். எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்துல ஒரு பிடிவாத குணம் இருந்தது. அதனால கேட்கிறாங்க, என்ன செய்தி சொல்லியிருப்பாங்க, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதை இந்த உம்மத்திற்கு சொன்னால் உம்மத்திற்கும் அதிலே பிரயோஜனம் கிடைக்கும். எனவே என்னமா சொன்னாங்க, ரகசியமாவும் காதல ஏதோ சொன்னாங்க. முதல்ல சொல்லும் பொழுது நீங்க அழுவீங்க, ரெண்டாவது ரகசியம் சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்களேன், சிரிச்சீங்க. அந்த ரெண்டு ரகசியம் என்னன்னு சொல்லுங்கம்மா, சொல்லுமா அப்படின்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. கேட்டது யாருங்க? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. இப்ப பாத்திமா நாயகி சொன்னாங்கன்னா, அம்மா நீங்களே ரகசியம் சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே ரகசியம் சொன்ன பிறகு அந்த ரகசியத்தை நான் சொல்லலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு எங்கிட்ட ரகசியமா ஒரு செய்தி சொன்னாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப என்னிடத்துல ரகசியமா சொன்ன செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா? ரகசியத்தை சொல்லலாமாங்க? சொல்லக்கூடாது. அப்ப பின் எப்படி நான் சொல்ல முடியும்ட்டாங்க. இப்ப அவங்க பாத்திமா நாயகியுடைய சொல்லும் சரிதான், அவங்கள்ட்ட வற்புறுத்தி கேட்கவும் முடியல. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு விடல ஆயிஷா நாயகி. பாத்திமா நாயகிட்ட கேட்டாங்க, அருமை மகளே, உன்னிடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு ரகசியமா சொன்னாங்க, இப்பதான் வஃபாத் ஆயிட்டாங்கல்ல, இப்ப அந்த ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே? அதனால என்ன சொன்னாங்க, எந்த ரகசியத்தை சொன்னதுனால நீங்கள் அழுவீர்கள், அடுத்து என்ன ரகசியத்தை சொன்னதுனால நீங்க சிரிச்சீங்கன்னு கேட்டாங்க. அப்ப பாத்திமா நாயகி சொன்னாங்க, இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்கிட்ட சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, ரமலான் மாசத்துல பொதுவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த வருஷம் முழுவதும் இறங்கிய குர்ஆன் வசனங்களை என்கிட்ட ஓதி காமிப்பாங்க, என்னிடத்துல தௌர் பண்ணுவாங்க. அது குர்ஆனுடைய ஹிஃபுலை பக்காவாக ஆக்குவதற்காக வேண்டி என்னிடத்துல என்ன செய்வாங்க, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷம் இறங்கின வசனங்கள் ஃபுல்லா என்ன செய்வாங்க, ஒரு தடவை ஓதி காமிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் 2 தடவை எனக்கு ஓதி காமிச்சாங்க. எல்லா வருஷமும் எத்தனை தடவை தான் ஓதி காமிப்பாங்க? ஒரு வருஷம் தான் ஓதி காமிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் எனக்கு எத்தனை தடவை ஓதி காமிச்சாங்க? 2 தடவை ஓதி காமிச்சாங்க. அப்படின்னா என்னமா அர்த்தம்? என்னுடைய அஜல் நெருங்கி விட்டது, என்னுடைய நேரம் நெருங்கி விட்டது, நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் பாத்திமாவிடத்துல சொல்லி, இத்தகில்லா, மகளே அல்லாஹ்வை பயந்து கொள், அஸ்பிரி, நீ சபரோடு இருந்து கொள், தாங்கிக்கொள், சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து கொள் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்க. வாப்பாவுடைய நேரம் வந்து விட்டது, மரண செய்தியை சொன்னா எந்த மகதான் தாங்கிக் கொள்வார்கள்? அதில் பிரியமான தன் தந்தை, அந்த தந்தையினுடைய துயர செய்தியை, மரண செய்தியை எந்த மகளால் தான் பொறுத்து கொள்ள முடியும்? அதை கேட்டு தாங்க முடியாமல் நான் என்ன செய்தேன், அழுதேன் அப்படின்னு சொன்னாங்க. மகள் அழுவதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அழுவதை பார்த்து என்னை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அடுத்த ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன செய்தி சொன்னாங்கன்னா, மகளே வருத்தப்படாத, நான் உன்னை விட்டு சீக்கிரமா பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றேன், அதனால நீ வருத்தப்படாத, ஏன்னா நான் எப்படி உன்னை விட்டு சீக்கிரமா பிரிய போறேனோ அதே மாதிரி என்னை முதல்ல சந்திக்கிறதும் நீ தான். நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல என்னை முதல்ல சந்திக்கிறதும் யாருதான்? நீ தான்மா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வஃபாத்தான பிறகு அந்த பிரிவு ரொம்ப நாள் நீடிக்காது, சீக்கிரமாகவே நீங்க என்ன செய்வீங்க, வஃபாத் ஆயிடுவீங்க, நீங்க முதல்ல என்னை பார்ப்பீங்க, அதனால நீங்க சந்தோஷப்படுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் அந்த இடத்துல நிறுத்துறேன். இப்போ நம்ம வீட்டுல ஒரு அக்கா
மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது மகளை கூப்பிடு, நான் பார்க்கணுங்கிற. மகனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. மகள் வர்றாங்க. சில சமயத்தில் அமெரிக்காவில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அத்தா அவங்கள பார்க்கணுங்கிறாங்க, வாம்பான்னு சொல்லி கூப்பிட்டு மகன் வந்து என்ன செய்யறாங்க, அத்தாவை பார்க்குறாங்க. மரணப்படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய தன்னுடைய அத்தாவை பார்க்குறாங்க. அத்தாவை பார்த்து அத்தாவுடைய அந்த நிலையை பார்த்து கண்ணீர் ஒடிக்கிறார். என்ன செய்யறாங்க? கண்ணீர் ஒடிக்கிறாங்க, அழுதுகிறாங்க. மகள் இப்படி அழுகுறாங்களே, மக வந்து இப்படி வேதனைப்படுறாங்களே அப்படின்ட்டு உங்க அத்தா, மகளே வருத்தப்படாத, நான் போன பிறகு அடுத்து முதல்ல நீ தான் வந்து என்ன வந்து பார்ப்ப, நீ தான் முதல்ல வஃபாத்தாகுவேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். உடனே நீங்க அத்தாவை பார்த்து முறைப்பீங்களா, முறைக்க மாட்டீங்களா? இந்த மனுஷனை பார்க்க வந்தா கடைசி காலத்துல மரணப்படுக்கையில படுத்திருக்கிறார பார்த்துட்டு போலான்னு வந்தா, இந்த மனுஷன் என்னன்னா இவரையும் என்னையும் சேர்த்து கூப்பிடுறாரு அப்படிதான் நினைப்பாங்க. அவங்க உம்மா இருக்காங்களா, யாரு? அந்த மகளுடைய உம்மா. இளவு மனுஷன் இவரை பார்க்கறதுக்காண்டி என் மவுளை அங்கேருந்து வர சொன்னா, இந்த மனுஷன் என்னன்னு பார்த்தா பிள்ளையும் சேர்த்து கூட்டு போயிருவார் போல தெரியுது. நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அவ என்ன பண்ணுவாங்க, மூத்தான உடனே முதல்ல ஒரு உஸ்தாதை பார்த்து இந்த மனுஷன் பேயா வந்துடக்கூடாது, வந்து என் பிள்ளைய கூட்டு போயிடக்கூடாது. அதனால இந்த மனுஷன் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. என்ன செய்வீங்கிறது தெரியாது. எல்லாம் மந்திரம் தான் செய்வாங்களா இல்லையா? இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். தந்தையின் மீது நமக்கு இருக்கிற பாசத்தினுடைய அளவீடு இதுதான் இல்லையா? ஆனா ஃபாத்திமா நாயகி அதை சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நீ தாமா முதல்ல நீ வருவாய், நம் குடும்பத்தில் முதலாக என்னை வந்து சந்திப்பாய் என்று சொன்ன பொழுது ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்தார்கள். அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். அடுத்து இன்னொரு செய்தியும் சொன்னார்கள். நீந்தாமா செய்யுதத்து நிசாயில் ஆலமீன், அகில உலக பெண்களுக்கு நீதான் தலைவி, சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கு நீதான் தலைவி என்ற உயர்ந்த பதவியும் உனக்கு கிடைக்கும் என்றெல்லாம் சந்தோஷமான வார்த்தைகளை ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகிக்கு சொன்னதனால அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தி சிரித்தார்கள் என்பதை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்படின்னா அப்ப ரமலான்ல எல்லா வருஷமும் ஒரு தடவை குரானை ஓதி காண்பிக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வருஷம் என்னங்க ஆச்சு? 2 தடவை. அப்ப அதை ஒரு சிக்கனன் வஃபாத்து நெருங்கிடுச்சு, என்னுடைய ஆயுள் காலம் நெருங்கி விட்டது, முடிய போகிறது என்பதை சொல்லாமல் சொன்னார்கள். அடுத்து ரம்ஜான் முடிஞ்சிச்சு. ரம்ஜான் முடிஞ்ச பிறகு ஷவ்வால் மாசத்துல ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க, கவர்னராக. 2வதாக வழி அனுப்பி வைத்தான். அப்படி வழி அனுப்பி வைக்கும் பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வாகனத்துல ஏறி அமர்ந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாகனத்துல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, நடந்து வந்து அவங்களிடத்துல செய்ய வேண்டிய உபதேசங்களை எல்லாம் செய்து கொண்டே வருகிறார்கள். யார சூழல்லாம் நீங்கள் நடந்து வருகிறீர்கள், நான் ஏறி அமர்ந்திருக்கிறேனே என்று சொன்ன பொழுது இதுதான் முறை, பயணம் அனுப்புகிற பொழுது இதுதான் வழிமுறை என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வசியத்துகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது கடைசி நேரம், பிரிய வேண்டிய அந்த நேரம் வந்த பொழுது யா முஆத் அப்படின்னு பிரியமா கூப்பிட்டாங்க. பிரியமா கூப்பிட்டு சொன்னாங்க, அஸா அன் தல்கானி பஅத யௌமி ஹாதா பஅத ஆமி ஹாதா. யா முஆத், இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பாக இருக்கக்கூடும். இதற்கு பிறகு நீங்கள் என்னை சந்திக்காமல் இருக்கலாம். லஅல்லக தமுர்ரு பிமஸ்ஜிதி வ கபரி, அடுத்து நீங்கள் வருகிற பொழுது என்னுடைய மஸ்ஜிதை தான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டியது வரும், என்னுடைய கபரைத்தான் கடந்து செல்ல வேண்டியது வரும். என்னை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராது. அப்படி ஒரு நிலை வரும் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியவில்லை. இனிமேல் ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாதா என்ற செய்தியை அவர்கள் கேட்ட உடனே பொங்கி அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அழுகை வருகிறது. தன் மகன், தன்னுடைய பிள்ளை முஆத் அழுவதை பார்த்து அவர்களுக்கும் அழுகை வருகிறது. ஆனால் பெருமானாரும் அழுதால் அது முஆத் இப்னு ஜபலுக்கு இன்னும் அழுகை அதிகரித்து விடும் என்பதனால அங்க முகத்தை மதீனாவின் பக்கம் திருப்பிட்டார். முகத்தை மதீனாவின் பக்கம் திருப்பி, அழாத முஆத், லா தபிக்கி யா முஆத், முஆத் நீ அழாதே என்று சொல்லிவிட்டு, இன்ன அவுலா பி, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாருன்னா அல் முத்தகூன், தக்வா உள்ளவர்கள் தான், மன்கா
அதாவது ஐனகானு மண் காணும், அவர்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தக்குவா உள்ளவர்கள் தான் எனக்கு பிரியமானவங்க. அதனால எந்த நேரத்திலும் எந்த நிலையிலையும் எல்லா கட்டத்திலும் நீ தக்குவாவோடு இரு என்று அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு முகத்தை திருப்பி கொண்டு முஆதுக்கு பிரியாவிடை அனுப்பினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி தன்னம் ஜன்னமாக ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு ஆரிடத்திலையும் தன்னுடைய மரண நேரம் நெருங்கிவிட்டது என்பதை ஹூமா நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அதற்கு அடுத்து ஷவ்வாலுக்கு பிறகு அடுத்து என்ன வருது? ஹஜ்ஜு வருது. அடுத்து என்ன வருது? ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ்ஜு. அந்த கடைசி ஹஜ்ஜில் அரஃபா மைதானத்தில் இருக்கும் பொழுது ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அது என்ன வசனம் என்றால், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் சம்பூரணப்படுத்தி விட்டேன், பூர்த்தியாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக சன்மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இது சாதாரணமான வசனம் இல்லைங்க, யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு அற்புதமான வசனம், எந்த நபிக்கும் இறங்காத ஒரு வசனம். ஏன்னா யூதர்களே ஒரு சமயம் உமர் இப்னு கத்தாப் இடத்திலே வந்து சொன்னார்கள், ஹலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, குர்ஆனிலே ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரஊனஹா, குர்ஆனிலே உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கிறது, அதை நீங்கள் ஓதவும் செய்கின்றீர்கள், ஆனால் அதனுடைய அருமையை தெரியாமல் இருக்கின்றீர்கள், அதனுடைய பெருமையை புரியாமல் இருக்கிறீர்கள். லவ் உன்சிலத் அலைனா மஆஷரல் யஹூத், யூதர்களாக எங்களுக்கு அந்த ஆயத்து இறக்கப்பட்டிருந்தால், தௌராத்திலே அப்படி வசனம் இடம்பெற்றிருந்தால், லத்தகதனா லாலிக்கல் யௌம ஈதா, அந்த நாளை நாங்கள் பெருநாளாக அறிவித்து கொண்டாடி இருப்போம். அவ்வளவு மகத்தான ஒரு நல்ல செய்தியை தாங்கி இருக்கிற ஒரு வசனம் உங்கள் வசனத்திலே இருக்கிறது, ஆனால் கொண்டாடாமல் இருக்கின்றீர்கள், அதனுடைய அருமையை தெரியாமல் புரியாமல் இருக்கின்றீர்கள் என்று பிற்காலத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்ன பொழுது, ஐயோ ஆயத்தின் அது எந்த ஆயத்துப்பான்னு கேட்டாங்க. யூதர்களிடத்துல அது எந்த ஆயத்து என்று கேட்டார்கள். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். இப்படி வசனம் எங்களுக்கு இறங்கலை. இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்திட்டேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இனிமே எந்த நபியும் தேவையில்லை, நீங்க தான் கடைசி காலத்தினுடைய நிறைவான நபி, கியாமத்து வரைக்கும் எந்த நபியும் வரமாட்டாங்க. ஏன்னா மார்க்கத்தை சொல்வதற்கு இனி தேவையில்லை, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி இந்த மார்க்கத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்ற ஒரு நற்செய்தி தான் அதில் இருக்கிறது. மூசா நபிக்கு பிறகு ஈசா நபி வருகிறார்கள். மூசா நபியை ஏற்றுக்கொண்ட மூசா நபியை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஈசா நபியை என்ன செய்யலைங்க, ஏற்றுக்கொள்ளல. அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க, நான் எங்க நபியை கொண்டு தான் ஈமான் கொள்வோம், மற்ற நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், காஃபிரா போயிட்டாங்க. ஈசா நபியை கொண்டு ஈமான் கொண்ட கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது யாரை கொண்டு ஈமான் கொள்ளல, நாங்க ஈசாவை விட மாட்டோம், ஈசாவை மட்டும்தான் நம்புவோம், முகம்மதை நம்ப மாட்டோம்னு சொன்னாங்க. ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க நபி, காக்கிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அந்த அடிப்படையில் தங்கள் நபியைத்தான் நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லி அவர்களெல்லாம் ரெண்டு குரூப்பாக, ஒரு குரூப் மூமின்கள், இன்னொரு குரூப் காபிர்கள் என்று பிளவுபட்டு விட்டார்கள். ஆனால் இந்த உம்மத்த முஹம்மதியாவை அல்லாஹ் பாதுகாத்தான். பெருமானாருக்கு பிறகு இன்னொரு நபி வந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அப்படி வர்றாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற அந்த பிரியத்தின் காரணமாக இந்த உம்மத்தில் உள்ள எந்த முஸ்லிமோ வேற எந்த நபியும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹை தவிர நாங்க வேற யாரும் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப ரெண்டு கோஷ்டியா பிரிவுண்ட இந்த உம்மத்த முஸ்லிமா மூமின்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் பிரியக்கூடிய ஒரு அவல நிலை வரும். அப்படி வராமல் அல்லாஹ் பாதுகாத்தான். எவ்வளவு பெரிய நற்செய்தி இந்த வசனம், இந்த ஆயத்து குர்ஆனிலே இருக்கிறது என்று சொன்ன பொழுது உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, அந்த வசனம் எங்களுக்கு தெரியும், அது எப்பொழுது இறங்கியது அதுவும் எங்களுக்கு தெரியும், எந்த நாளில் இறங்கியது அந்த நாளும் எங்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் இறங்கியது அதுவும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் தெரியாமல் இல்லை. அது அரஃபாவுடைய மைதானத்திலே வைத்து மாலை நேரத்திலே இறங்கியது. நீங்கள் அந்த ஆயத்து இறங்கியதை ஒரு பெருநாள் தான் நீங்கள் கொண்டாடி இருப்பீர்கள், ஆனால் எங்களுக்கு அது இறங்கியதே பெருநாளுடைய தினத்துல தான் இறங்கியது. அரஃபா ஒரு பெருநாள்,
இன்னொன்று வெள்ளிக்கிழமை வந்து அது இறங்கியது. வெள்ளிக்கிழமை இன்னொரு பெருநாள். அப்ப 2 பெருநாளுடைய தினத்திலே தான் அந்த ஆயத்து இறங்கியது என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கின அந்த ஆயத்தின் பெருமையை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, அந்த வசனத்தில பூமா நபியினுடைய மறைவு செய்தி, மரண செய்தி இருக்கிறது. ஏன்னா இந்த ஆயத்து இறங்கிய பொழுது சஹாபாக்களிலே இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் மூத்தவர்களில் அபூபக்கர் சித்திக். ஆயத்தை கேட்ட உடனே அழுதாங்க. ஏன் அழுதாங்க அப்படின்னா, இந்த ஆயத்துல பெருமானாருடைய மரண செய்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். மார்க்கம் பரிபூர்ணமாயிடுச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு தானே அர்த்தம். வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சீக்கிரமா நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு தான் அர்த்தம். அதை புரிந்து கொண்டவர்கள் சித்திக் நாயகம். பிற்காலத்தில் அதை புரிந்து கொண்டவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அந்த வசனத்திலையும் அல்லாஹ் பெருமானாருடைய மறைவை குறித்து ஒரு செய்தியை சொன்னார். இது எப்ப நடக்குது? ஹஜ்ஜத்துல் வதால, இது அரஃபாவுல. அப்புறம் மினாவுக்கு வர்றாங்க. மினாவுல ஐயாமு தஸ்ரீக்குடைய அந்த நாட்களில் மினாவிலே தங்கி இருக்கும் பொழுது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இன்னொரு சூரா இறங்கியது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்ற வசனம் இறங்கியது. இந்த வசனம் இறங்கிய பொழுதும் சித்திக் நாயகம் அழுதார். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொன்னா? அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், வெற்றியும் கிடைத்து விட்டால், வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழையக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்த்து விட்டால், வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவனை துதிபாடுங்கள், அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். சந்தோஷமான செய்தி தான் அல்லாஹ் சொல்றான். வெற்றி வந்து விட்டால், உதவி வந்து விட்டால், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைந்து விட்டால் சந்தோஷமான செய்தி தானே சொல்றான். எல்லா சஹாபாக்களும் அது ஒரு நற்செய்தியாக பார்த்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அழுதார்கள். ஏன்னா வெற்றி உதவி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா மக்கள் கூட்டமா இஸ்லாத்துல வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா பெருமானாருடைய பணி நிறைவு பெற்று விட்டது என்றால் பெருமானார் நம்மை விட்டும் விடைபெற போகிறார்கள் என்ற செய்திதானே, மரணத்தினுடைய செய்திதானே இதில் சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் அழுதார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை தேற்றினார்கள், ஆறுதல் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். என்றால் அங்கே ஹஜ்ஜிலேயும் அல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முடிவை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அதற்கு ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு பிறகு முஹர்ரம், சஃபர். சஃபருடைய கடைசி நாட்கள்ல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஆரம்பித்து விட்டது. அந்த கடைசி நாட்களிலே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? உஹதிலே ஷஹீதாக இருக்கக்கூடிய அந்த ஷுஹதாக்களை ஜியாரத் செய்ய போனார். அங்கே ஜியாரத் செய்ய போகும் பொழுது அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நாம் இன்னும் சீக்கிரம் உங்களை வந்து சேரப்போகிறோம் என்று சொல்கிறார்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? ஷுஹதாக்களே, நாம் சீக்கிரமாக உங்களை வந்து அடைய போகிறோம், நாம் உங்களை சந்திக்க போகிறோம் என்ற செய்தி. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அந்த செய்தியை குறித்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கும் விடை சொல்வதை போல இருந்தது, மௌத்தானவர்களுக்கும் விடை சொல்வதை போல இருந்தது. உலகத்திலே மௌத்துக்கு முன்னாடி விடை சொன்ன நபி ஹஜ்ரத் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த உஹதிலே ஜியாரத்து செய்துவிட்டு அவர்கள் துயரமான மனசோடு வருகிறார். சஹாபாக்கள் எல்லாம் அவர்களை பார்க்கிறார், மனசு கஷ்டமாக இருக்கிறது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இப்பொழுது என் சகோதரர்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. இன்னி அஸ்தாக்கு இலா இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களில் நான் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்களெல்லாம் உங்க சகோதரர்கள் தானே? நஹனு இஹ்வானுக்க யா ரசூலல்லாஹ், நாங்களும் உங்கள் சகோதரர்கள் தானே, வேற எந்த சகோதரரை நீங்கள் காணப்போகிறீர்கள், காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய தோழர்கள், நீங்கள் என்னுடைய சஹாபாக்கள். அப்போ உங்களுடைய சகோதரர்கள் யார் அப்படின்னா
யார் பெருமானாருடைய சகோதரர்கள் அப்படின்னா உங்களை சொல்றாங்கங்க, நம்மளை சொல்றாங்க. நான் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னது எனக்கு பிறகு இதுவரை அவர்கள் பிறக்கவில்லை, அவர்கள் என்னை காணவும் இல்லை, எனக்கு பிறகு வருவார்கள், என்னை காணாமலே ஈமான் கொள்வார்கள். அந்த ஈமான் கொள்ளக்கூடிய அந்த சஹாபாக்கள், அந்த சகோதரர்களைத்தான் நான் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் அந்த சகோதரர்களை நான் வரவேற்பதற்காக நான் முதல்லையே செல்கிறேன், இப்பொழுதே நான் செல்கிறேன். அவர்கள் வருகிற பொழுது அவர்களை எதிர்கொண்டு வரவேற்பேன். அவர்கள் என்னை எங்கே சந்திக்க வேண்டும், சகோதரர்களே நீங்கள் எங்கே பெருமானாரை தேட வேண்டும், அதையும் சொல்கிறார்கள். இன்ன மௌஇதக்கும், உங்களுடைய வாக்களிக்கப்பட்ட இடம், இந்த உம்மத்திற்கு பெருமானாரை சந்திப்பதற்கு வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுலுல் கௌசர், என்னுடைய ஹவுலுல் கௌசர், அங்கே இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னை தேடினால் நீங்கள் அங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அங்கு வந்து நீங்கள் சந்திக்க வேண்டும். உங்களை சந்திப்பதற்காக நான் உங்களை வரவேற்பதற்காக நான் காத்திருப்பேன் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்திற்கு பல்வேறு நற்செய்திகளை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல தன்னுடைய முடிவை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கடைசி ஜன்னத்துல் பக்கீக்கு போறாங்க. அங்கே அடக்கமா இருக்கிற அந்த மூமினான சஹாபாக்களையும் சஹாபியத்தையும் சந்திக்கிறார்கள். அங்கே சந்தித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். கடைசியாக வியாழக்கிழமை மகரிப் தொழ வைக்கிறாங்க. கடைசியாக ஓதின சூரா உல் முர்ஸலாத்தி உருஃபன், அந்த சூறா ஓதிய பிறகு அந்த மகரிப் தான் கடைசியாக அவர் தொழ வச்ச தொழுகை. அதற்கு பிறகு அவர்களால் தொழ வைக்க போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. மற்ற 3 நாட்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் தொழ வைக்கிறார்கள். எனக்கு முடியல, சித்திக் நாயகத்தை தொழ வைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட வரலாறு, ஆனால் அதை சொல்வதற்கான நேரம் இல்லை. சித்திக் நாயகம் தொழ வைக்கிறார்கள். 3 நாளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகரமாக சித்திகுல் அக்பர் தொழ வைத்து கடைசியாக திங்கட்கிழமை வருகிறது. திங்கட்கிழமை காலை பஜிரில பெருமானார் ஸல்லல்லாஹு கொஞ்சம் தெளிவு பெறுகிறார்கள், கொஞ்சம் நோய் குறையுது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திரையை நீக்குறாங்க. ரவுதா எங்கெங்க இருக்குது? ஆயிஷாவுடைய வீட்டுல தானே இருக்குது, அங்கதானே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆயிஷாவுடைய வீடு எங்க இருக்குது? ரவுதாவுக்கு பக்கத்துல இல்லையா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னா அங்கதானே சப்பு நிற்கும், மற்ற சஹாபாக்கள் அங்கதானே தொழுவாங்க. அந்த ஆயிஷாவுடைய வீட்டுல இருந்து திரையை நீக்குறாங்க. திரையை நீக்கும் பொழுது தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள், அபூபக்கர் சித்திக்கை பின்தொடர்ந்து தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் பெருமானார் திரையை விளக்குறாங்கன்னு உடனே எல்லாரும் எங்க திரும்பிட்டாங்க? எங்க திரும்பிட்டாங்க? ரசூல்லா பக்கம் திரும்பிட்டாங்க. ரசூல்லா வரப்போறாங்க, சந்தோஷம் அவங்களுக்கு தாங்க முடியல. தொழுகையில் இருந்த அவர்கள் பெருமானின் பக்கம் திரும்பி பெருமானார் வரப்போறாங்கிறது தெரிஞ்சு சித்திக் நாயகமும் அதை புரிந்து சஃப்ல இருந்து பின்வாங்க முற்பட்ட பொழுது ஒரு அழகான ஒரு புன்சிரிப்பை சிரித்து விட்டு, நீங்கள் அத்திம்மு சலாத்துக்கும், உங்கள் தொழுகையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்காக அந்த திரை துணியை மூடி விடுகிறார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த அந்த நாள், அது எப்படிப்பட்ட நாள் என்றால் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வருந்த பொழுது மா ரஅய்து யௌமன் நஹ்ஸன வலா அவ்வஅ மின் யௌமின் கதிம அலைனா ஃபீஹி ரசூலுல்லாஹி. அன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்களோ அன்றைய தினத்தை விட ஒரு அழகான தினத்தை நாங்கள் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. மதீனா முழுவதும் எல்லாம் பிரகாசமாக இருந்தது, ஒளி வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் மா ரஅய்து யௌமன் அக்பஹ வலா அவ்லம, உலகத்திலே வாழ்க்கையில ஒரு நாள், அந்த நாள் மதீனாவில ஆக கெட்ட நாள், மதீனாவே இருளடைந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நாளை நாங்கள் பார்த்ததே இல்லை. மின் யௌமின் மாத ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை எங்களை விட்டு பிரிந்தார்களே, மரணித்து விட்டார்களே, அந்த நாளை விட மதீனா இருளடைந்த ஒரு நாள், எங்களுக்கு மோசமான ஒரு நாள் வந்ததே இல்லை என்று ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். அதுமே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், பூமா நபியின் மீது மண்ணை அள்ளி போடுவதற்கு எப்படிப்பா உங்களுக்கு மனசு வந்தது என்று கேட்பார்கள் சஹாபாக்களை வைத்து. உலகமே அழுதது, வானமும் அழுதது. அதற்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றது. ஆக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு மறைந்தாலும் கூட அவர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒவ்வொரு தொழுகையும் நம்ம என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்துஹு என்று பூமா நபிக்கு நாம் சலாம் சொல்கிறோம் இல்லையா? எனவே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்திருக்கிறார்களே தவிர ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னி ஷஹீதுன் அலைக்கும் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நபியின் மீது நாம் நிறைய ஸலவாத்துகளை நாம் ஓதி இருக்கிறோம் இல்லையா? 2 கோடிக்கும் மேல ஸலவாத்துகள் ஓதி இருக்கிறோம். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர, உங்கள் இல்லங்களை கபூர்களாக ஆக்காதீர்கள். உங்கள் இல்லங்களை கபூர்களாக ஆக்காதீங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கபூர்ல என்னங்க இருக்கும் சொல்லுங்களேன்? கபூர்ல என்ன இருக்கும்? மையத்து இருக்கும். அப்படின்னா உங்க கபூர்ல மையத்து இருக்கிற மாதிரி உங்க வீட்டை கபூராக்காதீங்கன்னா நீங்க மையத்தா இருக்காதீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க மையத்தா இல்லைன்னா மையத்து என்ன செய்யாது? தொழாது. மையத்து திக்ர் செய்யாது, மையத்து இபாதத் செய்யாது, மையத்து ஸலவாத்து ஓதாது. இப்ப நீங்களும் தொழாம இருந்தீங்கன்னா, திக்ர் செய்யாம இருந்தீங்கன்னா, இபாதத் செய்யாம இருந்தீங்கன்னா அப்ப நீங்க யாரு? மையத்து. அப்போ உங்க வீடெல்லாம் உங்க வீடு என்னது? நான் சொல்லலைன்னா யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை பெருநாளாக ஆக்கி விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமக்கள் விளக்கம் சொல்லுவார்கள், பெருநாள் வருஷத்துக்கு எத்தனை நாள் தான் வருது? 1 நாள் 2 நாள் தானே வரும். அப்படிதானங்க? நோம்பு பெருநாள் 1, 2வது ஹஜ் பெருநாள் வருது. வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வரக்கூடிய பெருநாளாக இந்த கபரை ஆக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி என்னங்க அர்த்தம்? அடிக்கடி என்னுடைய கபருக்கு வந்து ஜியாரத் செய்யுங்க, என்னோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நமக்குலாம் யோசனை வரும், பெருமானாரை போய் அடிக்கடி சந்திக்கணுமானா நம்ம என்ன மதீனாவிலே இருக்கிறோம் அல்லது அரபு நாட்டிலே இருக்கிறோம், பக்கத்திலே இருக்கிறோம், போய் சந்திக்கிறதுக்கு இப்போ இங்கிருந்து அங்கே வரைக்கும் போகணுமானா என்னங்க தேவைப்படும்? என்ன தேவைப்படும்? பல லட்சங்கள் தேவைப்படும் இல்லையா? அந்த லட்சம் எங்கள்கிட்ட இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வருந்தலாம். அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அடுத்து சொன்னாங்க, சல்லு அலைய, நீங்கள் அங்க வரணும், அடிக்கடி ஜியாரத்து செய்யணும். உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லையா? அதற்கு பகரமாக என் மீது ஸலவாத்து சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஏன்னா ஃபஇன்ன ஸலாத்தக்கும், உங்களுடைய ஸலவாத் துபல்லகுனி, அது எனக்கு எட்டி வைக்கப்படுகிறது, என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. திருமங்கலத்தை சார்ந்த இந்த சகோதரி, இந்த சகோதரர், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார், உங்கள் மீது யார சொல்லா ஸலவாத்து சொன்னார்கள். ஹைதுமா குந்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஸலாத்து எனக்கு எட்டி வைக்கப்படுகிறது, சலாமும் எட்டி வைக்கப்படுகிறது. என்றால் என்னங்க அர்த்தம்? நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன்னா அதுக்கு நீங்க என்னங்க சொல்லணும்? வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றது வாஜிபு. நாம ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து மட்டுமா சொல்றோம்? சலாமும் சொல்றோம் இல்லையா? அப்ப சலாம் சொல்லும் பொழுது அந்த பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி நம்முடைய ஸலாத்துக்கு என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? பதில் சொல்றாங்களா இல்லையா? இதை விட என்ன பாக்கியம் வேணும்? எனவே ஸலாத்து சொல்லுவது, சலாம் சொல்லுவது, யா நபி சலாம் அலைக்கும் என்று நாம் சொன்னால் அதில் ஜியாரத் செய்யற மாதிரி தான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொன்னா அது ஜியாரத் செய்ய முடியாதவர்களுக்கு ஜியாரத்து செய்த மாதிரி தான். நம்முடைய ஸலாத்தும் சலாமும் அவர்களுக்கு எட்டி வைக்கப்படுகிறது. அவர்கள் அதை நேரடியாக பெற்றுக்கொள்கிறார்கள், நமக்கு பதில் சொல்கிறார்கள் என்றால் அதை விட பாக்கியம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. அந்த பாக்கியமான அந்த ஸலாத்து 2,16,00,000 16 லட்சத்துக்கு என்ன செய்யலாம் ஓதி இருக்கிறீங்க. நீங்க மகத்தானவர்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அல்லாஹ் ஸலாத்தை கபூல் செய்வான்ங்கிறது இல்லை, ஸலாத்தை கண்டிப்பா கபூல் செய்வான். தொழுகையை கபூல் செய்யறது நம்ம கேரண்டி இல்லை, நீங்க வைக்கிற நோன்பை கபூல் செய்யறது கேரண்டி இல்லை, நீங்க செய்த எந்த இபாதத்தை கபூல் செய்யறதும் அதுக்கு இஹ்லாஸ் தேவை. அப்படித்தானங்க? ஆனா ஸலாத்தை மட்டும் நீங்க எப்படி ஓதினாலும், எந்த நோக்கத்துல ஓதினாலும், என் ஹபீபின் மீது நீங்க ஓதின ஸலாத்தை நான் கபூல் செய்வேன் என்று அல்லாஹ் கேரண்டி கொடுத்திருக்கிறான். அதனால கன்ஃபார்மா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமல் இருக்குதுன்னா அது என்னங்க? அது ஸலவாத்து மட்டும்தான், ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல். அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலை நீங்கள் செய்து இன்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சமர்ப்பித்து நீங்க துஆ செய்ய போறீங்க. நான் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்வேன். ஏன்னா ஸலாத்தினுடைய அருமையையும் பெருமையை நீங்கள் புரிந்து கொள்ளணுமானா உலகத்துல நமக்கு 2 சங்கடம் தான் இருக்குது. என்னங்க இருக்குது சொல்லுங்களேன்? ஒண்ணு இந்த உலகத்தில் உள்ள சங்கடம், இன்னொன்னு சொல்லுங்களேன் ஆகிரத்தில் உள்ள சங்கடம்.
இந்த உலகத்தில் நமக்கு என்ன சங்கடம்? எத்தனையோ சங்கடம் இருக்குது. சில பேருக்கு குழந்தை இல்லை, சில பேருக்கு கல்யாணம் ஆகல, சில பேருக்கு வியாபாரம் நடக்கல இல்லையா, சில பேருக்கு வேலை இல்லை, சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. இப்படி வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சங்கடங்கள். அதனால அவங்களுக்கு என்ன ஏற்படுது? என்னங்க ஏற்படுது? கவலை ஏற்படுது இல்லையா? நோய்வாய்ப்பட்ட நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். கல்யாணம் ஆகாமல் பெண் அமையல, மாப்பிள்ளை அமையல, கவலைப்படுறீங்க. கல்யாணம் ஆச்சு குழந்தை இல்லை, கவலைப்படுறீங்களா இல்லையா? நோய்க்காக கவலைப்படுறீங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கல, கவலைப்படுறீங்க. வியாபாரம் பறக்கத்தில்லாம இருக்குது, கவலைப்படுறீங்க. வியாபாரம் அமையல, கவலைப்படுறீங்க. உலகத்துல உண்டான எல்லா பிரச்சனையினுடைய முடிவு என்னங்க? என்னங்க? கவலை. அப்ப இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து சந்தோஷம் வரணுமானா என்ன செய்யணும்? செலவாத்துவா. ஒரே ஒரு விஷயம் தொழுகிறது. ஏன்னா அதை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லுங்களா, இன்னி யுக்ஸிரு அலைக்க ஸலாத்தன், நான் உங்கள் மீது அதிகமா செலவாத்து ஓதுனேன். கம் அஜஅலு லக்க ஸலாத்தன், நான் எவ்வளவு செலவாத்து ஒரு நாளைக்கு ஓதணும், மொத்தத்துல நான் எவ்வளவு செலவாத்து ஓதணும் அப்படின்னு கேட்டாங்க. நீ எவ்வளவு சேர்த்த, எவ்வளவு நாடுகிறாயோ அவ்வளவு ஓது, எல்லாம் உனக்கு கயிறு தான் சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அஜஅலு ருபஇ ஸலாத்தன், என்னுடைய வேலைகள்ல அமல்கள்ல 1/4 செலவாத்து ஓதி கொண்டிருக்கவான்னு கேட்டாங்க. சேர்த்த, நீ நாடினால் அதை செய்து கொள், நீ அதை விட அதிகப்படுத்தினால் அவனுக்கு கயிறுன்னு சொன்னாங்க. அப்படின்னா நான் பாதி செலவாத்தே ஓதி கொண்டிருக்கவான்னு கேட்டாங்க. சேர்த்த, நீ நாடினால் அதை ஓதிக்கொள், இதை விட அதிகப்படுத்தினால் அது உனக்கு கயிறு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் கேட்ட 2/3 3/2 பாகம் செலவாத்தையே ஓதிக்கொண்டிருக்கவா என்று கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சேர்த்த, விரும்பினா அதை செய்துக்க, ஆனா அதை விடவும் கூட்டினா, இதை விடவும் கூட்டினான்னா எப்படி நான் செலவாத்தே ஓதிக்கொண்டிருக்குவான்னு கேட்டார். சலாத்திக்குள்ளா, நான் என்னுடைய அமல் முழுதும் செலவாத்தாகவே ஆக்கி கொள்ளவா என்று கேட்ட பொழுது 2 நற்செய்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் துக்ஃபாலக ஹம்முக் வ துக்ஃபருலக தம்புக் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல நமக்கு எல்லா பிரச்சனைகளும் இருந்தா ஏற்படுவது கவலை. இந்த உலகத்துல கவலை போயிடும். செலவாத்து ஓதுனா கவலை போயிடும். ஆகிரத்துல நமக்கு என்னங்க பிரச்சனை? நம்முடைய பாவங்கள் தான் பிரச்சனை. சொர்க்கத்துக்கு போகாம நம்மளை தடுக்கிறது எது? பாவங்கள் தான். ஆகிரத்துல பாவங்கள் மன்னிக்கப்படும், இந்த உலகத்துல கவலை போய்விடும். அவ இந்த உலகத்தினுடைய பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், மறு உலகத்தினுடைய பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். 2 பிரச்சனையும் சால்வ் ஆவதற்குண்டான ஒரே மருந்து அது எதுங்க? அந்த செலவாத்தை ஓதி இருக்கிறீர்கள். எனவே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும், வியாபாரம் செட் ஆதவர்களுக்கு வியாபாரம், கஷ்டமானவர்களுக்கு கஷ்டம் நீங்கும், நோயாளிகளுக்கு நோய் குணமாகும். இப்படி உலகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து கவலைகள் போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே மருந்து செலவாத்து. அதை நீங்க 2 கோடி அதிகமா நினைச்சிருக்கிறீங்க, ஓதி இருக்கிறீங்க. அப்ப 2 கோடி ஓதி நீங்க செலவாத்து ஓதி முடிச்ச உடனே இதோடு செலவாத்த மூட்டை கட்டி வச்சிடலாமா? நான் ஒரு செய்தி சொல்றேன். அல்லாஹ்வுக்கு போய் நீங்க 2 கோடி செலவாத்து ஓதி இருக்கிறீங்க. நான் மலேசியாவில் இருந்தப்போ அங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை செலவாத்து ஓதி பெரிய இந்த மாதிரி வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஒன்று ஏற்பாடு செய்வோம். அதில் 2 கோடி இப்போ ஒதுக்குறீங்க, அங்கே வந்து 100 கோடி செலவாத்து ஓதப்பட இருக்குது. எத்தனைங்க? 100 கோடி செலவாத்து. நீங்கள் விரும்பினா இங்கே உள்ள மஜ்லிஸுல் உலமால உண்டான ஆலிம்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இனியும் தொடர்ந்து ஓதுங்க. தொடர்ந்து ஓதி அதை எனக்கு அனுப்புங்க. நான் மலேசியாவுக்கு அதை அனுப்பி உங்களுடைய கணக்கை அங்கே நான் சேர்த்து அங்கே 100 கோடி செலவாத்து ஓதும் பொழுது திருமங்கலம் ஜமாத் சார்பாக ஓதப்பட்ட செலவாத்து இத்தனை என்ற பெயரோடு அதை பதிவு செய்கிற பொழுது நீங்க செலவாத்தை நிறுத்தி விடாதீர்கள். அந்த 100 கோடியிலையும் பங்கு சேர்ந்து கொள்ளுங்கள். 100 கோடியில பங்கு சேரலாமா? எத்தனை கோடி உங்களால திருமங்கலம் ஜமாத்து சகோதரிகள் அங்க பாருங்க 2 கோடி சேர்ந்து ஓதிருக்கிறீங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மலேசியாவில் பினாங்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்து ஒரு பெண்ணு மட்டும் 1 கோடி செலவாத்து ஓதுனாங்க. ஒரு பெண் சகோதரி. பெண்கள் நினைச்சா எதையும் செய்ய முடியும். அதனால பெண்களை நீங்க செலவாத்தை நிறுத்தி விடாமல் இன்னும் அதிகமாக ஓதி மஜ்லிஸ்ல உலமாவுக்கு நீங்கள் கணக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை எனக்கு அனுப்புனாங்கன்னா திருமங்கலம் ஜமாத்து செலவாத்து என்ற பெயரில் அதை நம்ம அங்கு பதிவு செய்யலாம். நமக்கும் ரசூலுக்கும் தான் அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது முடிந்து விடக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திரல் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத்
وآل سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.